Hi friends, நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னோட வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா விண்டோஸ் 10 8 இந்த மாதிரி OS போடுறோம்னு வச்சுக்கோங்க. OS போட்டு நம்ம அதில் ஒய்ஃபையோ இல்லை இன்டர்நெட்டோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1.5 GB இருக்கும். ஒரு ½ ஹவருக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஆஃப் ஆகிடும். எப்படின்னா அந்த பேக் வந்து முடிஞ்சிடும். அது எதனால் அது ஆகுது ஓகேங்களா? அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். 1.5 GB 2 GB நெட் பேக் போட்டிருக்கோம். நம்ம OS போட்டுட்டு நான் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். அது எப்படின்னா விண்டோஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் பேக்ரவுண்டில், அதை ரெண்டும் ஆஃப் பண்ண மாட்டோம். அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் எப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன் சிஸ்டத்தில். பட் நீங்கள் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா ஏன் நல்லதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம இப்போ நெட் பேக்கு ஒரு 2 GB நெட் பேக் போட்டிருப்போம். நம்ம சிஸ்டத்துக்கோ இல்லை எதுக்கோ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருப்போம், மொபைலில் போட்டு கூட ஹாஸ்பிட்டல் பண்ணியிருப்போம், அப்படி இல்லை லேண்ட்லைன் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதுமாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 1.5 GB தான் போட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் கூட யூஸ் ஆகலை, MP காலி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, நம்ம யூசேஜே இல்லையே அப்படின்னு இருக்கும். நம்ம அதை ஒர்க் பண்ணது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பெங்களூர் ரன் ஆகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த பேக் வந்து ரெடியூஸ் ஆகிடும் டக்குன்னு. ஓகேங்களா? அது ரெடியூஸ் ஆகாமல் எப்படி தடுக்க போகிறோம், அந்த எப்படி அந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்கிட்ட ஒன்றும் இல்லை, விண்டோஸ் அப்டேட் வந்து பேக்ரவுண்டில் ஆஃப் இது பண்ணிட்டு இருக்கிற இதுவை நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு கமாண்ட் இதை வச்சு ஒர்க் பண்ணுவோம். அடுத்து ஒரு செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படின்ட்டு உங்களுக்கு சிஸ்டத்தில் கரெக்டாக சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், கம்ப்யூட்டர் ஃபைலரே கிளிக் பண்ணுங்கள், அதில் மேனேஜ்னு கொடுங்க. மேனேஜ் கூட ஓப்பன் ஆகும். இதில் வந்து சர்வீஸ் அண்ட் அப்ளிகேஷனுக்காக கிளிக் பண்ணுங்கள், அதில் சர்வீஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகும் நமக்கு. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். சரிங்களா? கீழே இறக்கிட்டாங்க, ஸ்கொயரல் பண்ணிட்டு கீழே இருக்கும் விண்டோஸ் அப்டேட் இருக்குங்களா? அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கு மேனுவல் டிசேபிள்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா டிசேபிள் கொடுக்கணும். டிசேபிள் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஸ்டாப்னு இருக்குது பாருங்கள் கீழே, அது ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் டிசேபிள் எனேபிள் ஆட்டோமேட்டிக்லாம் இருக்குது, அதில் நம்ம டிசேபிள் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ டிசேபிள் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, ஒரு கமாண்ட் விண்டோஸ் R பட்டன் அழுத்துங்க, ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். இதில் இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள், gpedt.msc. இந்த கமாண்டை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி டேக் ஓப்பன் ஆகும். அந்த டேக் ஓப்பன் பண்ணி அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட் அப்படின்னு பாருங்கள், அதை கீழே இருக்க காரணக்குரிய கிளிக் பண்ணுங்கள். அதில் விண்டோஸ் காம்போனன்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒன்று இருக்கும் லாஸ்ட்டில், விண்டோஸ்னு அதை கொடுங்க. அதில் கொடுத்துட்டு கான்ஃபிகரிங் ஆட்டோமேட்டிக் அப்டேட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நல்லா செக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் விண்டோ. ஓப்பன் ஆச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாட் கான்ஃபிகர்டு, அடுத்து எனேபிள், ரெண்டு இடத்து டிசேபிள் இருக்கும். நாம் என்ன கொடுக்க போகிறோம், டிசேபிள் கொடுக்க போகிறோம். டிசேபிள் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? இப்போ டிசேபிள் பண்ணியாச்சு. இந்த 2 ஸ்டெப்பு மட்டும்தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஒன்று கமாண்ட் மூலம் பண்ணது, ஒன்று கம்ப்யூட்டரில் போய் ரைட் கிளிக் பண்ணி பண்ணுறது. ஓகேங்களா? இது 2 ஸ்டெப்பும் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ யூஸ் பண்ணுங்கள், எந்த ப்ராப்ளமும் வரும். பர்மனெண்ட்டாக விண்டோஸ் அப்டேட்டை ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.